2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை. வசனம் 1. யோகுவின் 7ஆம் வருஷத்திலே யோவாகாஸ் ராஜாவாகி எருசலேமிலே 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். பெயர்சேபா ஊரானாகிய அவனுடைய தாயின் பெயர் சீபியாள். In the 7th year of the Joahaz began to reign, and 40 years reigned he in the Jerusalem. And his mother's name was Zibiah of the Beersheba. வசனம் 2. ஆசிரியனாகிய யோய்தா யோவாகாசை பாதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதையே செய்தான். And Joahaz did that which was and right in this sight of the Lord all this day, wherein in Joiada the priest instructed him. வசனம் 3. மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். But this high place were not and taken away. The people still and sacrificed and burnt incense in this high place. வசனம் 4. யோவாகாஸ் ஆசாரியர்களை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்களாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பிணங்களையும் இலக்கத்திற்கு உட்படுகிறவர்களின் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலேயே நியமித்து இருக்கும் எல்லா பணத்தையும். And Joahaz said unto the priest, all this money of this detect things that is and forgot into the house of the Lord, the money of every one that passeth the accounts, the money that every man this set at, and all the money that cometh into any man's heart to the bring into the house of the Lord. வசனம் 5. ஆசாரியர்கள் அவர்கள் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கைகளிலே வாங்கிக் கொண்டு ஆலயத்திலே எங்களுக்கு பழுது எங்களுக்கே முழுது காண்கிறதே, அங்கேயெல்லாம் ஆலயத்தையே பழுது பார்க்க வேண்டும் என்றான். Let the priest and take it to them, every man have the ass and equipments, and let them repair the branches of this house, wheresoever any branches shall be found. வசனம் 6. ஆனாலும் ராஜாவாகிய யோவாகாசின் 23 வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பார்த்தபடினால், but it was so that in the 23 year of the king Joahaz, the priests had not repaired the branches of this house. வசனம் 7. ராஜாவாகிய யோவாகாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராத போதென்னதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கைகளிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காகவே விட்டுவிடுங்கள் என்றான். The king Joahaz called for the Joiada the son priest and the other priest, and they said unto them, and repair here not and the branches of the house. Now therefore receive no more money of your equipments,
maintenance, but delivered it is for these branches of this house. வசனம் 8. அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கைகளிலே பணத்தை வாங்கிக் கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள். And the priest and Constantine to the receive and the more money of the people, naturally to the repair 5 branches of this house. வசனம் 9. ஆசாரனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் முடிவிலே ஒரு துவரமிட்டு அதை பலிபீடத்தின் அண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வாசல் அகத்திலேயே வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். And Joiada the priest took Joseph and the brought a hole in the lid of it and sent it busy the altar and this right side as one cometh into this house of the Lord. And the priest they keep it the doors, put therein all the money that was unforgot into the house of the Lord. வசனம் 10. பெட்டியிலே மிகுந்த பணமும் உண்டென்றும் அவர்கள் காணும் பொழுது ராஜாவின் சம்பிரதாயம் பிரதான ஆசாரியனும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலேயே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி. And it was so, when he had shown this there and was much and money into the chassis, that the king's scribe and the high priest come up, and they put up in bags and told this money that was unfound in this house of this Lord. வசனம் 11. எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர்கள் கைகளில் கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற சீர் ஆசாரியர்களுக்கும் and they give and the money began stolen to the hands of them that did the work that had and this overseer of this house of this Lord, and they laid it out the carpenters and builders that worked upon this house of the Lord. வசனம் 12. கொற்றருக்கும் கல்தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கல்கிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கும் சொல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். And to the masons and the hewers of the stones and the by timber, and he were stones to the reaper the branches of this house of the Lord, and all that was unlaid and out of the house to repair it. வசனம் 13. கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்திலே வெள்ளி கிண்ணங்களும் கீதவாக்கியங்களும் கலங்கங்களும் எக்காலங்களும் பொற்பத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் he obeyed there was not made and for this house of the Lord and bellows of the silver and sun suffers burners trumpet any vessels of this gold are results of the silver of the money that was unforgot into the house of the Lord. வசனம் 14. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கு அதை கொடுத்தார்கள். But they give that the workmans and the repair therewith and the house of the Lord. வசனம் 15. வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை பற்றி கொண்ட மனுஷர்கள் கைகளிலே கணக்குக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். Moreover, this rock
can not bring this man into the woods, and they delivered the money be to the best steward and workman. For this way delayed fit, fitfully. வசனம் 16 குற்ற பிரயாசித்த பணம் பாவ சிச்சத்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டு வரப்படவில்லை, அது ஆசாரியர்களை சேர்ந்தது. The trespass money and sin money was and into the house of the Lord, it was the priest's. வசனம் 17 அதற்கு பின்பு சிரியாவின் ராஜாவாகிய அசகேல் வந்து கர்த்தரின் மேலே யுத்தம் பண்ணி காத்தோரின் மேலே யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அது பின்பு எருசலேமுக்கு விரோதமாய் போக அசகேல் தன் முகத்தை திருப்பினான். Then Asagel's kings of Syria went on upon and forgot against God and took it, and the Asagel set his face to go up to the Jerusalem. வசனம் 18 அப்பொழுது யூதேயாவின் ராஜாவாகிய யோவாகாஸ் தன் பிதாக்களாகிய யோசபாத் யோராம் அகாசியா என்னும் யூதேயாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும் தன் பரிசுத்த பண்ண வைத்ததையும் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களை அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சிரியாவின் ராஜாவாகிய அகேசேலுக்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான். And Joash kings and Judah took all this allowed and things that is Jospor and Joram and Azagah his father's sons king and Judah, and detected and his own allowed things and all the gold and that was and found in this treasuries of this house of this Lord, and in this king's house, and sent it is Azagel's kings of the Syria and went away for the Jerusalem. வசனம் 19 யோவாகாசின் மற்ற வர்த்தகமான்களும் அவன் செய்தவை யாவையும் யூதேயாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. And the rest of this act of the Josiah and all that is he did, earn they not and write and the book of the chronicles of the kings of the Judah. வசனம் 20 யோவாகாசின் ஊழியக்காரர்கள் எழும்பி கட்டுப்பாடு எண்ணிக்கொண்டு சிலவற்றைக்கு போகிற வழியிலிருக்கிற மில்லேலே வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள். And his servants asked and made your conspiracy and slave Josiah in this house and Milo, which and go down to the Silla. வசனம் 21 சிமியாதியன் குமாரன் யோசகார் செமேரியன் குமாரன் யோசபாத் என்னும் அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனை கொன்றார்கள். இறந்து போனான். அவனை தாவீது நகரத்திலே அவனுடைய பிதாக்களிடையே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய அம்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Joseph Azar, the sons of the Simmer, Joseph Azbar, the sons of Simmer, his and servants, smite him and he died, and they buried him and with his and fathers in the city of the David. And Amaziah, his sons and regained in this strand. Friends, இன்னைக்கு போயிட்டு டாஃபோரில் டியூட்டி அட்டன் பண்ண 10 மணிலேருந்து
ஒரு 5 ஹவர் டியூட்டி ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. 574 ரூபா வந்தது அமௌண்ட்டு. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வரும்போது ஒரு கடையில் சமோசா சாப்பிட்டேன், 3 சமோசா. ஆனால் அவருக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். வீட்டுக்கு அங்கேருந்து வண்டி எடுக்கும்போது பஞ்சர் வண்டி. எப்படியாச்சுன்னு தெரில. சரி, அப்படியே வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சு பஞ்சர் போட்டாச்சு. 2 பஞ்சர் போட்டேன். கடவுள் பெரிய கிருபை, போட்டு முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு வீடியோ ஆன் பண்ணலாமா பார்க்குறேன். டைம் 5:50 ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். மோசையை பற்றி சொன்னேன் அந்த கஸ்டமருக்கு. மோசே காலகட்டத்தில் வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு ஆசாரியர்கள் அந்த மணியை ஆட்டும் போது சத்தம் வருதா இல்லையான்றதை பார்த்து தான், சத்தம் வரலன்னா அவர் இறந்துட்டாருன்னு அர்த்தம், சத்தம் வந்துச்சுன்னா உயிரோடு இருக்காருன்றது அர்த்தன்றதுக்கு தான் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. மணி ஆட்டின்னு இருந்தாங்க. உள்ளே போய் மணியை ஆடுற சத்தம் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் சுத்தம் பண்ணுவார். எல்லாத்தையும் சுற்றி பண்ணும்போது அந்த தூசியெல்லாம் சுத்தம் பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்கும். கேட்கலன்னா அவர் இறந்துட்டார், அந்த கடவுளுடைய பரிசுத்த ஆவியானவர் அடிச்சிட்டாருன்றது அர்த்தம். அப்போ அவர் காலில் கயிறு கட்டியிருப்பாங்க, அது கயிறு இழுப்பாங்கன்ற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். காலப்போக்கில் இதே மாதிரி தான் இப்போ நம்ம கோயிலெலாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வேறு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் தான் இருந்ததுன்றதை வந்து அவருக்கு சொன்னேன் தெளிவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அவரோட வார்த்தைகள்லாம் நம்ம பேசும்போது அதே மாதிரி சாலமோனுக்கு பார்த்திங்கன்னா, சாலமோன் அவருடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி இருந்து விலகி போயிடுவார் ஆசைப்பட்டு. அவருக்கு ட்ரீமில் கடவுள் வந்து காட்டியிருப்பார். அவர் வந்து பணம் கேட்க மாட்டார், அது கேட்க மாட்டார், இதை கேட்க மாட்டார். ஆனால் அவர் வந்து மக்களுக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு ஞானத்தை கேட்பார். அந்த ஞானத்தை கொடுத்துருப்பார். அந்த ஞானம் அவருக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களுக்கும் இருக்காது, அவருக்கு பின்னாடி வருகிற ராஜாக்களுக்கும் இருக்காது அப்படின்றத சொல்லியிருப்பார் கடவுள். அந்த அளவுக்கு அவருக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்துருப்பார். எல்லாத்தையும் கூட்டி கொடுத்துருவார், கேட்காததெல்லாம் கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு கடவுள் வந்து அவர் பிளெஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் வந்து கடவுள் சொல்படி கேட்கலன்றத, தாவீது கேட்ட மாதிரி கேட்கலன்றது மாதிரி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் உண்மையை நம்ம படிக்கிறோம், உண்மையை நம்ம கேட்குறோம். கண்ணை பேசினா அவங்க 2 குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃபுக்கு தைராய்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் செகண்டு பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வந்தது. அப்புறம் அடுத்த பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னான். இதெல்லாம் சரியாக ஆகணும். மெய்யான தேவனை ஏற்றுக்கணும். நம்ம சிம்பிளாக சொல்லலாம், நம்ம கையால் நம்ம செய்ததை வந்து நம்ம எதுவுமே வந்து அதுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக மதிப்பு கொடுத்துடக்கூடாது. மெய்யான தேவன் அவருக்கு தானே கொடுக்கணும். அவரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது நம்ம மேலும் மேலும் வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கணும். இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.